இல்லைன்னு சொல்றமே, அந்த முதல்ல இருக்கிறதுக்கு தான் சஞ்சித கர்மான்னு பேர். சஞ்சிதம்னா சேமித்து வைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். நல்ல சஞ்சித கர்மா நிறைய வச்சுருக்கோம். அப்பப்ப எம்பெருமான் ஒரு ஜென்மத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எடுத்து நம்ம கொடுக்கறதுக்கு ஆரம்பிப்பன். அதை நாம அனுபவிச்சு முடிக்கணும். ஒன்னும் முடிஞ்சு படாது, மூட்டை தான் பெருசா இருக்கு. அடுத்தது இது முடிஞ்ச உடனே மூட்டையில இருந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து கையில கொடுப்போம். சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா ரெண்டு. இந்த வேடிக்கையா ஒரு பெரியவர் பிரிச்சு காட்டினார். இந்த கர்மாக்கள் இன்னும் எத்தனை வகையா பிரியர் தெரியுமா? பிராரப்த கர்மாலேயே ரெண்டு. இது எல்லாத்தையுமே இந்த கிமு கிபின்னு நாம ஒரு வருஷ கணக்கு வச்சிருக்கோம் இல்லையோ, இவருக்கு முன் ஆண்டுகள், இவருக்கு பின் ஆண்டுகள். நமக்கு ஏற்பட்டது தமிழ் ஆண்டு, தமிழ் புத்தாண்டு. ஆனா ஏதோ ஆங்கிலேயர்களுக்காக போனா போறது உலகளாவிய அளவிலே அந்த நாட்காட்டி வந்துட்டதுனால இன்னி வரைக்கும் வச்சுட்டு இருக்கோம். புரியறதுக்காக சொல்றேன். அப்ப ஒரு நாளைக்கு முன்னாடி கிமு, ஒரு நாளைக்கு பின்னாடி கிபின்னு சொல்றாளோ இல்லையோ, அதே போல நாம் போய் பெருமான் முன்னாடி நின்றுட்டு அவனுடைய திருநாமத்தை சொல்லி சரணம் அப்படின்னு சொல்ற நாளை நடு நாளா வச்சுங்கோ. நீங்க கேட்க கேட்க ரொம்ப ஆசையா இருக்கும் இந்த விஷயமே. இப்போ அந்த நாளை நடு நாளா வச்சுங்கோ. அதுக்கு முன்னாடி நிறைய நாட்கள்லாம் கழிச்சிருக்குமா? சரணாகதி பண்ணப்புறமும் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கத்தான் போறோம். உடனே ஒண்ணு மோட்சம் கிடைச்சிட போறது இல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு தானே கிடைக்க போறது. அதெல்லாத்தையும் பின்னாடி வாழ போற நாளா வச்சுங்கோ. சரணம்னு போய் சொல்றதுக்கு நடு நாள். அதுக்கு முன்னாடி பல ஜென்மங்கள், ஒரு பிறவி ரெண்டு பிறவி இல்ல, நிறைய பிறவிகளை கழிச்சிருக்கோம். சரணாகதி பண்ண பிற்பாடு நிறைய பிறவி கிடையாது, அதுதான் கடைசி பிறவி. ஆனா கொஞ்சம் ஆண்டுகள் வாழ போறோம். சரணாகதி ஒருவேளை 30 வயசுல பண்ணிருக்கலாம், 40 வயசுல பண்ணிருக்கலாம், 50 வயசுல பண்ணிருக்கலாம். இப்ப நான் 80 வயசு வரைக்கும் இருக்கேன்னு வச்சுப்போம். அப்ப மிச்சம் இருக்கிற 30 வருஷம் நான் வாழ்ந்துதான் ஆகணும். சரணாகதிக்கு பிற்பட்ட ஆண்டுகள் சில, சரணாகதிக்கு முற்பட்ட பிறவிகள் பல. ரெண்டையும் மாத்தி வச்சிருவோம். இப்போ இதெல்லாம் சரணாகதிக்கு முன்னாடி, சரணாகதிக்கு பின்னாடி. அந்த சரணாகதிக்கு முன்னாடி இருக்கிற பாபங்களுக்கு பூர்வ அகம்னு பேர். பூர்வாகம், உத்தராகம்னு ரெண்டு விதமான அகம். அகம் அகம்னு பண்ணிருக்கிற கர்மா பாபங்கள். பூர்வாகம்ங்கிறது சரணாகதிக்கு முன்னாடி பண்ணின பாபம், உத்தராகம்ங்கிறது சரணாகதிக்கு பின்னாடி பண்ணின பாபம். இப்ப சரணாகதி பண்ண உடனே எம்பெருமானுக்கு என்ன கடமை தெரியுமா? இவன் பாபத்தை அத்தனையும் தொலைச்சாகணும். கண்ணன் கீதையில நமக்கு உறுதிமொழி கொடுத்திருக்கான். என்னுடைய திருவடிகளை 10 சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி. எல்லா பாவங்களையும் உனக்கு போக்கி கொடுக்கிறேன் மாசுச்சகான்னு சொன்னானா. இப்ப அவன் பார்க்காத பாவங்களை போக்குறது ஒரு அழகான வழி. அதுக்கு பெருமான ஒரு வழி கல்பிச்சு வச்சிருக்கான். நாம சரணம்னு சொன்னோம், அதுக்கு முன்னாடி நிறைய பாபங்கள், பின்னாடி நிறைய பாபம். முன்னாடி இருக்கிறது பூர்வாகம், பின்னாடி இருக்கிறது உத்தராகம், ரெண்டு பாபங்கள். இந்த பூர்வாகம் முன்னாடி சேர்த்து வச்சிருக்கமே, அதை ஒரு ரெண்டா பிரிச்சுங்க. ஒன்னுக்கு சஞ்சித கர்மான்னு பேரு, இன்னொன்னுக்கு பிராரப்த கர்மான்னு பேர். சஞ்சித கர்மான்னு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அனுபவிக்கிறது அப்படியே மூட்டை மூட்டையா கட்டியே வச்சிருக்கு. பிராரப்த கர்மான்னு ஆரம்பிச்சுட்டோம், ஒன்னொன்னா கட்டப்படுறதுக்கு ஆரம்பிக்கிறோம், ஒன்னொன்னா அழிக்கிறதுக்காக. இந்த ரெண்டு, இந்த பிராரப்த கர்மாவை ரெண்டா பிரிச்சுங்க. சரணாகதி பண்ண ஜென்மா ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அந்த ஜென்மத்திலேயே சரணாகதிக்கு முன்னாடி சில பாவங்கள்லாம் பண்ணிருக்கோமா, அப்ப வர்த்தமான சரீராரப்த ஜென்மான்னு பேர். அந்த சரீரத்திலேயே ஆரம்பித்த பாபங்கள். இந்த சரணாகதி பண்ணத்துக்கு முன்னாடி சில ஜென்மங்கள்லாம் எடுத்திருக்கோம் இல்லையோ, அதுல அனுபவிக்கிறதுக்கு ஆரம்பிச்ச பாபங்கள் சரீராந்தர ஆரப்த பாபங்கள்னு பேர். அப்ப இப்ப முன்னாடி இருக்கிறதே மூணா பிரிச்சுட்டோம். சஞ்சிதம் திறக்கவே இல்லை மூட்டைய, பிராரப்தம் மூட்டையை திறந்துட்டோம். அதுல முன்பிறையில மூட்டையை திறந்தது, இந்த பிறவியிலேயே மூட்டையை திறந்தது. பிரிச்சுட்டோமா மொத்த மூணு. இப்ப இனி அதுக்கப்புறம் பின்னாடி சரணாகதி பண்ண அப்புறம் பின்னாடி என்ன பாபம் வரும், அப்பவும் பண்ணுவோம். முதல் கேள்வி உடனே ஒருத்தர் கேட்டுருவார், சரணாகதி பண்ண அப்புறமும் பாவம் பண்ணுவான்? இருக்குமே உலகத்துல, வேற வழியே கிடையாது. இல்லாம போனாதான் பாபம் நிற்குமே தவிர, இவன் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இந்த பாபங்கள் சேர்க்கறது நிற்கவே நிற்காது. அழ்வாரத்தை தான் சாதித்தார். பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் நின்ன நீர்மை இனியாமுராமை இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய். பகவன், நீ கொண்டு இந்த உலகத்துல என்ன வச்சுட்ட, எப்ப வச்சியோ கடைசி மூச்சு வரைக்கும் நான் பாபத்தை பண்ணிட்டே தான் இருப்பேன். இப்ப நமக்கே இருக்கட்டுமே, எந்த மகாத்மாக்களுக்கா இருக்கட்டும், என்னதான் நாம பண்ணக்கூடாதுன்னு சங்கல்பம் பண்ணிட்டாலும் ஏதான ஒரு விதத்துல அது நம்மளை விடவே விடாது. அதுக்காகத்தான் நித்தியம் விடாம சஹஸ்ரநாம பாராயணம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இது சேர்ந்துட்டே இருக்கும். சேர 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 அழிச்சுட்டே இருந்தா தான் போகுமே தவிர, கொஞ்சம் சேர விட்டுட்டு அழுக்கே பாருங்களேன், அப்பப்ப சுத்தம் பண்ணிட்டோம்னா போடும். கொஞ்சம் நிறைய சேர விட்டுட்டு அப்புறம் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சோம்னா நமக்கே சுத்தி பண்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதே போலத்தான் கர்மாக்கள். அப்பப்ப சேரச்சே அன்னன்னைக்கு சஹஸ்ரநாமம் தொலைச்சு விட்டோம்னா கட்டமே இல்லை. ஆட்டமே ஒரு 10 நாளை சேர்த்து வச்சு சஹஸ்ரநாமம் சொல்லுவோம், எப்படியும் பாவம் போக போறது. அதுக்கு 10 நாள் சேர்த்துட்டு தான் போக்குவோம். என்ன அப்ப நிறைய சேர்ந்ததை சேர்த்து வச்சு கைக்கிறது கொஞ்சம் கட்டமாகப்படும். பிற்பட்ட காலத்திலையும் பாபம் பண்ணத்தான் போறோம். அதை ரெண்டா பிரிச்சுக்கணும்.
உத்தராகம்னு சரணாகதிக்கு பின்னாடி பாபம் சொன்னேன்னு இல்லையோ, அதை ரெண்டா பிரிச்சுப்போம். ஞாத்தம் அஜ்ஞாத்தம். ஞாத்தம்னா தெரிஞ்சு பண்ணது, அஜ்ஞாத்தம்னா தெரியாம பண்ணது. ரெண்டு நாம பண்ணலாம் இல்லையோ. சரணாகதிக்கு பின்னாடி தெரிஞ்சே பண்ண பாபங்கள் உண்டு, தெரியாமல் செய்த பாபங்கள் உண்டு. இப்ப இந்த ஒன்னொன்னையும் ரெண்டு ரெண்டா பிரிச்சுப்போம். சானுதாபம் நிரத்துந்தாபம். அப்படின்னா பச்சாத்தாபப்பட்டது, தெரிஞ்சுதான் பண்ணேன், பண்ணப்புறம் ஐயோன்னு அதுக்காக வருத்தப்பட்டுட்டேன், அதுக்கு சானுதாபம்னு பேர். பண்ணியும் தெரிஞ்சு பண்ணி நான் வருத்தமே படல, அதுக்கு நிரனுதாபம்னு பேர். தெரியாம பண்ணணும் இல்லையா, தெரியாம பண்ணது அப்புறம் தெரிய வந்து வருத்தப்பட்டுட்டேன், அதுக்கு சானுதாபம்னு பேர். தெரியாமையே பண்ணேன், எப்பவுமே தெரிஞ்சுக்கல, வருத்தமும் படல, அதுக்கு நிரனுதாபம்னு பேர். அப்ப பின்னாடி பண்ணின பாபங்களை ரெண்டா பிரிச்சோம். தெரிஞ்சு பண்ணது, தெரியாம பண்ணது. ஒன்னொன்னையும் ரெண்டு ரெண்டா பிரிச்சுட்டோம். பச்சாத்தாபப்பட்டது, அனுதாபமே படாதது. அப்ப மேல பண்ண பாபங்கள் இப்ப 4 ஆயிடுதா, கீழே பண்ண பாபங்கள் இப்ப 3ஆ பார்த்துட்டோமா. கீழே பார்த்தது சஞ்சித கர்மா, பிராரப்தத்துல அந்த சரீரத்துல ஆரம்பிச்சது, முன் ஜென்மாவில் ஆரம்பிச்சது. இது 3 முன்னாடி பார்த்திருக்கோம். கொஞ்சம் எங்கேயான பலகை இருந்ததுன்னா போட்டு காமிச்சுடலாம் சுலபமா. ஏன்னா பாபத்தை பத்தி அவ்வளவு ஒழுங்கா தெரிஞ்சுனாதான் போக்குறதுக்கு வழி தெரியும் நமக்கு. இதெல்லாம் சரணாகதிக்கு முன்னாடி பண்ணது. பின்னாடி பண்ணது ஒரு 4 கணக்கு வச்சுங்கோ. தெரிஞ்சு பண்ணது, தெரியாத பண்ணது. தெரிஞ்சு பண்ணதுல அனுதாபப்பட்டது, படாதது. தெரியாம பண்ணதுல அனுதாபப்பட்டது, படாதது. அப்ப 4 3 7 பாபம் மொத்தம் எடுத்தா இது இத்தனையும் நாம சேர்த்து வச்சுருக்கோம். ஒரு தடவை கேசவான்னு சொல்லணும். கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன, நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகில்லார். விடமுடையறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலத்தும். திருவனந்தபுரத்தை பத்தி ஆழ்வார் பாஷனை சொன்னேனே, எப்ப ஆரம்பிச்சோமோ முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் பல்லவியை மாத்தவே மாத்தாதீங்க. கேசவான்னு ஒரே திருநாமம். அந்த திருநாமம் தான் இத்தனை பாபங்களையும் போக்க போறதுங்கிறது தான் இந்த 7 நாட்கள் உபன்யாசத்துக்கு கருத்து உண்டுன்னா. கேசவா என்ன கெடுமிடராயவெல்லாம் கெடும். எம்பெருமானுடைய ஒரு திருநாமத்துக்கு போக்க சாமர்த்தியம் அல்ல. இப்ப நான் சரணம்னு போய் சொல்லிட்டேன். சொன்ன பிற்பாடு இந்த 7ஐயும் ஒரே தெரியா அவர் அழிக்கிறதே இல்லை. குழந்தைகள்லாம் எழுதும், எழுதினத்தை அழிக்கிறது நீங்க என்னென்ன விதம்னு பாத்திருக்கீங்களா? அதுக்குன்னு அழிக்கிறதுக்கு இப்ப எல்லாம் விற்கிறானோ இல்லையா, அதை வித்து வச்சு அழிச்சேன்னா அது போயிடும். இல்லைன்னா சில குழந்தைகளுக்கு அவ்வளவு சுத்தமா காரியம் பண்ண தெரியாது, எதை வச்சுன்னு எழுதித்தோ அந்த பேனாவை வச்சே மேல மேல போட்டு அடிச்சுவிடும். இந்த மாதிரி அடிக்கிறதும் உண்டு. இல்ல 3வது வகை இருக்கு, அதை எதுக்கு இப்ப 8 அணா கொடுத்து வாங்கணும்? கையால ஒரு அழிக்கும், அந்த கருப்பு கூட போகாது இருக்கும். இப்ப அழிக்கிறதுலயே 3 வகை பார்த்துட்டோம். மேலேயே அடிக்கலாம், இல்லைன்னா அதுக்கு வேண்டியது விக்கிறத வாங்கி அழிக்கலாம், இல்ல கையாலே போட்டு அழிச்சுடலாம். ஒரு அழிக்கிறதுல இத்தனை விதம் இருக்கும் இல்லையா? அதே போல எம்பெருமானு இந்த 7ஐயும் பல விதங்களா அழிக்கிறான். ஒன்னா அழிக்கிறதே எத்தையுமே எம்பெருமானுக்கு ஒன்னா பண்றதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா ஒன்னா பண்ணிவிட்டாலே கொஞ்ச நாள்ல ருச்சி குறைஞ்சு போடும். இத்தனையும் அவன் பண்ணிட்டு இருக்கிறச்சேவே நமக்கு ஆசை வர மாட்டேங்கிறது. அவர் ஒரே மாதிரி எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சான்னா நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால எம்பெருமான் என்ன பண்றான், சரணம்னு நாம போய் சொன்ன உடனே இந்த தரக்காத மூட்டை இருக்கு பாருங்க, சஞ்சித கர்மா, அது மொத்தத்தையும் அப்படியே அழிச்சு விடுறான். தீயிலிட்ட தூசு போலே அழிந்தே போகும். ஒரு பஞ்ச கொண்டு போய் தீல போட்டா என்ன ஆகும்? உருமாய்ந்து போடும். உரு இருக்கிறதே தெரியாது இல்லையோ, மொத்தமா அழிச்சு விடுறான். இனிமே இதை பத்தி நீ கவலையே விட வேண்டாம், சஞ்சித கர்மா தொலைஞ்சே படுது. அடுத்து பிராரப்த கர்மா 2 வச்சிருந்தோம் இல்லையோ, அந்த சரீரத்துல ஆரம்பிச்ச கர்மா, முன் பிறவியில ஆரம்பித்த கர்மா 2 இருந்தது நம்ம இடத்து. இதுல முதல்ல அந்த சரீரம் சரணாகதி பண்ண பிறவி இருக்கே, அதுல முதல் நாள்ல இருந்து சரணாகதி பண்ண வர்ணனைக்கு சேர்த்து இருக்குமோ இல்லையோ, அதெல்லாத்தையும் எம்பெருமான் எடுத்து என்ன பண்றான், இவன் மிச்சம் எத்தனை வருஷம் இருக்க போறான்னு கணக்கு பண்றான். ஒருவேளை நான் இப்ப 50 வயசுக்கு போய் சரணாகதி பண்ணியிருந்தா எனக்கு 80 வயசு ஆயுஷா இருந்தா மிச்சம் 30 வருஷம் இருக்கும் இல்லையோ, அந்த 30 வருஷத்துல பிரிச்சு கொடுத்துடுறான். இந்த பாபங்கள் சேர்த்து வச்சிருக்கமே, இந்த பாபத்தை அனுபவித்து தீர்த்தாகணுமோ இல்லையோ, இந்த பாபத்தை 30 வருஷத்துக்குள்ள அனுபவிக்கிறாப்புல கணக்க மாத்தி எழுதிடுறான் எம்பெருமான். இப்ப ஏற்கனவே அது எத்தனை வருஷத்துல அனுபவிக்கலாம் நமக்கு தெரியாது. ஆனா இப்ப எம்பெருமானுக்கு ஒரே நிர்பந்தம் என்ன தெரியுமா, சரணம்னு எப்ப சொன்னானோ இந்த உடல் விளைச்சே அவன் மோட்சத்தை கொடுத்தே ஆகணும். மோட்சம் கொடுக்கணும்னா பாபம் புண்ணியம் 2ஐயும் தொலைச்சே ஆகணும். இது எம்பெருமானுக்கு இருக்கிற பெரிய நிர்பந்தம். இப்போ இதை ஞாபகம் வச்சுடுங்க, அப்புறம் தான் மேல சொல்றது புரியும். நாம எப்ப சரணம்னு சொன்னமோ அப்ப கடைசி நாள் உயிர் போற அன்னைக்கு இவனுக்கு மோட்சம் கிடைச்சாகணும். மோட்சம் கிடைக்கணும்னா பாபம் புண்ணியம் 2மே இருக்கக்கூடாது. புண்ணியம் இருந்தா மோட்சம் கிடைக்கும்னு தயவுசெய்து யாரும் நினைச்சுக்க வேண்டாம். வேதாந்தம் சொன்னது ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபயதி. புண்ணியம் நிறைய பண்ணிட்டு தான் ஒண்ணும் இல்லை, இந்திரலோகத்துக்கு போலாம். கடைசி பட்சம் சொர்க்க பதவி கிட்ட, அவ்வளவுதான். அதுக்கு மேல 4வது லோகத்துக்கு கூட காலே வைக்க முடியாது. பாபம் நிறைய பண்ணிருந்தா நரகத்துக்கு போலாம். அப்ப மோட்சத்துக்கு போனோம்னா பாபம் புண்ணியம் 2மே தொலைந்து கணக்கு நேர்ங்கிற அளவு கணக்கு பாக்குச்சு. இந்த கணக்கை நேர் பண்ணணும். கணக்குல ஒரு பக்கம் லாபம் அதிகமா இருந்தா கூட நிறுவனத்தை மூட முடியாது, நஷ்டம் அதிகமா இருந்தா கூட நிறுவனத்தை மூட முடியாது.
அப்ப பண்ண வேண்டியது என்ன? லாபமோ நட்டமோ பிரிச்சு கொடுத்தோம்னா அப்பதான் அதை மூடவே முடியும். அதே போலத்தான் நம்முடையது. பாப புண்ணியங்கள் ரெண்டையும் நேர்படுத்தினாத்தான் மோட்சத்துக்கு போக முடியும். அப்ப எம்பெருமானுக்கு என்ன தேவை? இவனுடைய பாபம் புண்ணியம் ரெண்டையும் தொலைச்சாகணும். சரி, சரணம்னு சொன்ன இந்த ஜென்மத்துல பாபம் சேர்த்திருக்கானா, அதை எடுத்து அனுபவிச்சு முடிச்சு விட்டோம். மிச்சம் இவனுக்கு 30 வருஷம் இருக்கும் இல்லையோ, அதுக்குள்ள இவன் கையை உடைச்சுக்கிட்டோம், காலை உடைச்சுக்கிட்டோம், ஜுரம் வரட்டும், ஏதோ வரட்டும், இவன் அனுபவிச்சே தீர்த்து விட்ட இந்த பாபத்தை எல்லாம் மாத்தி விட்டுவிட்டான். அடுத்து அவங்கிட்ட இப்ப ரெண்டாவது, முதல் கணக்கு சஞ்சிதாவை அழிச்சே முடிச்சாயிடுது. ரெண்டாவது அந்த சரீரத்தில் ஆரம்பிச்சதை மிச்சம் இருக்கிற 30 நாளைக்கு 30 வருஷத்துல பிரிச்சு விட்டுட்டான். அதுக்கப்புறம் மூணாவது, இதுக்கு முன்பிறவியில இவன் ஆரம்பிச்சானோ இல்லையா அனுபவத்துக்காக, அதை எடுத்து பாபங்கள் புண்ணியங்கள் ரெண்டா பிரிப்பான். பிரிச்சுட்டு இதுதான் இப்ப ரொம்ப முக்கியம், நாம ஜாகிரதையா நடக்கிறதுக்கு இதான் சொல்லி கொடுக்கும். இப்போ இந்த பாப புத்தினத்தை என்ன பண்றான்? இந்த சரணாகத இடத்துல இத்தனை நாளா நல்லதே நினைச்சுட்டு வேண்டியவர்களா இருந்தாலும் இல்லையோ, இவனுடைய புண்ணியத்தெல்லாம் அவனுக்கு பிடிச்சு கொடுத்துடுறான். இந்த சரணம்னு சொன்னவனுக்கு இத்தனை நாளா வேண்டாதவளா அவங்ககிட்ட அபச்சாரப்பட்டு இருந்தாலும் இல்லையோ, இந்த சரணாகதனுடைய பாபத்தை அத்தனையும் அவ தள்ள போட்டு விடுறான். இப்ப ரெண்டு நாம காத்துட்டு இருக்கணும். ஒரு பாகவதன் இடத்துல ஒழுங்கா நடந்துட்டோம்னா அவன் கிளம்பி போறச்சே அவன் புண்ணியம் நமக்கு கிடைக்கும். ஒரு பாகவதன் இடத்துல அபச்சாரப்பட்டு இருந்தோம்னா அவன் கிளம்பி போறச்சே அவன் மிச்சம் இருக்கிற பாவமும் நம்ம சேர்ந்து வந்து சேரும். அதனாலதான் பாகவத் அபச்சாரம் படாதே படாதேன்னு சொல்லிட்டே இருக்கான். பகவான் இடத்துல அபச்சாரப்பட்டா கூட தப்பிச்சு விடலாம். ஆனா ஒரு அடியவனிடத்தில் அபச்சாரப்பட்டோம்னா தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. ஆக முன்பிறவியில் ஆரம்பித்த பாபங்கள் கர்மங்கள் எல்லாம் பிரித்து புண்ணியங்களை வேண்டியவர்களிடத்திலையும் பாபத்தை அபச்சாரப்பட்டவர்களிடத்திலையும் பிரிச்சு கொடுத்துடுறான். அப்ப சரணாகதிக்கு முன்ன பண்ண எல்லாம் முடிஞ்சு படுத்துக்கும். மூணுமே அடித்தல்ல சஞ்சித்தத்தை அழிச்சு முடிச்சு எடுத்து பிராரப்தத்துல அந்த ஜென்மத்தை அனுபவிச்சு முடிக்க வச்சுட்டான். மிச்சம் இருக்கிற காலத்திலே அதுவும் வேற சரீரத்துல ஆரம்பிச்சதே பாபம் புண்ணியம்னு பிரிச்சு கொடுத்துட்டான் மத்த பேருக்காக. சரி சுவாமி, சரணாகதிக்கு முன்னாடி ஆயிடுச்சு. இப்ப பின்னாடி பண்ண பாபங்கள் என்ன பண்ண போறான்? தெரியாமல் தெரிந்து, ரெண்டு வகை தானே. தெரியாம செஞ்சதெல்லாம் தெரியாம செஞ்சான்னு குற்றத்தையே பார்க்காம விட்டுடுறான். கண்ல படுறதே கிடையாது. இவன் தெரியாம பண்ண குற்றங்கள் இருக்கே, காணா கண்ணிட்டிருக்கையா இருக்கும். காணா கண்ணிடுதல்னா பார்க்காமலே இருந்து வர்றது. நாம தமிழ் பாஷையில சொன்னா அதெல்லாம் அவர் கண்ணில் படவே போறது கிடையாதுன்னா அவர் கண்டுகொள்வதே இல்லைன்னு விடுறோம் இல்லையோ, அந்த மாதிரி கண்டுகொள்வதே கிடையாது என்பதுமான் விட்டுடுறான். இதெல்லாம் தெரியாம செஞ்ச குற்றங்களுக்கு. அடுத்து தெரிஞ்ச செஞ்ச பாப்பங்கள் இருக்கும் இல்லையோ, அதை ரெண்டா பிரிச்சமே. அதுக்கு அனுதாபப்பட்டது அனுதாபப்படாதுன்னு. அனுதாபப்பட்டதா இருந்தா தன் பொறுமைங்கிற குணத்தை காட்டி மன்னித்து விடுகிறான். ஏன்னா தப்பு பண்ணா ஆனா தப்புன்னு தெரிஞ்சுட்டு அனுதாபப்பட்டுட்டான், பொறுத்து விட்டுடுவோம் அப்படின்னு விட்டுடுறான். இன்னும் மிச்சம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, தெரிஞ்சு செஞ்சு அனுதாபப்படாதது. அத பகவான் என்ன பண்றான்னா, இந்த ஏற்கனவே ஒரு கொஞ்சம் பாபத்தை வச்சிருக்கோம் இல்லையோ, மிச்சம் 30 வருஷத்துக்குள்ள அனுபவிக்கணும்னு அதை ஒரு கூட்டமா வச்சிருந்தோம். இப்ப அதோட இன்னொரு கூட்டம் போய் சேர போறது. தெரிஞ்சு பண்ணி இவன் அதுக்கு அனுதாபப்படாத இருக்கானே, அதை சரணாகதி பண்ணதுலேருந்து கடைசி நாளுக்குள்ள அதையும் பிரிக்கிறான். இவன் அனுபவிச்சு தான் முடிக்கணும். அப்ப ரெண்டு கூட்டம் சேர்ந்திருக்கு நாம அனுபவிக்க வேண்டியது. இந்த சரணாகதிக்கு முன்னாடி பண்ண பூர்வாகத்தில் பிராரப்தத்தில் வர்த்தமான சரீரத்துல இப்ப இருக்கிற சரீரத்துல சிலதெல்லாம் ஆரம்பிச்சது இல்லையோ, அதையும் அனுபவிச்சுதான் தீர்த்தாகணும். தெரிஞ்சு பண்ணி அனுதாபப்படாத இருந்தோம் இல்லையோ, அதையும் அனுபவிச்சுதான் தீர்த்தாகணும். இப்ப தெரிஞ்சுக்கணும், சரணாகதி பண்ண அப்புறமா ஏன் நாம துன்பப்படுறோம்னு. பல பேர் கேள்வி கேண்டே இருப்பா, நான் தான் சிறந்த பக்தனா நித்திய சத்யநாராயண பெருமாளை போய் சேவிச்சுட்டு வரேனே, ஏன் சுவாமி இன்னும் நான் கட்டப்படுறேன்னு கேண்டிருப்பா. இதனாலதான் என்னை இவருடைய கடைசி காலத்துக்குள்ள இவனுடைய துன்பங்களை முடித்தே ஆகணும் எம்பெருமான். இவன் பாபங்களை முடிக்க அவனுக்கு வேற வழி கிடையாது. கடைசி நாளுக்குள்ள அது பிரிச்சே கொடுக்கணும். இன்னொருத்தர் ரொம்ப முக்கியமா பெரியவாச்சான்ல அர்த்தம் காட்டினார். இவனுக்கு ஏன் தெரியுமா துன்பத்தை கொடுத்து வச்சிருக்கான்? சரணாகதி பண்ண அப்புறம் சரி நன்னா சௌக்கியமா இருன்னு சொல்லிவிடலாம். ஆனா இந்த ஜீவாத்மாவனுடைய மனசு இருக்கு பாருங்க, கொஞ்சம் சுகத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சா இந்த சரணாகதியை வேணா நான் அடுத்த ஜென்மத்துல பண்றதா வச்சுக்கேன், இன்னொரு ஜென்மம் பிறந்த அனுபவிக்கலாம் போல இருக்கேன்னு கேட்க ஆரம்பிப்பான். இவன் இத்தனை துன்பப்படச்சேவே விட்டுட்டு வரமாட்டேங்கிறான், பிடிச்சு இழுத்துன்னு போகிட்டு இருக்கு. அவனு இன்னும் இன்பம் வேற பட வச்சு விட்டானா இந்த சம்சாரத்தை விட்டு இவன் நகரவே மாட்டான். அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையா பெருமாறு இவனை துன்பமே பட வைப்போம். அப்பதான் வெறுப்பும் வரும், அப்பதான் தோஷமும் கண்டப்படும். ஏன்னா சரணாகதிக்கு அப்புறம் நாம இன்பப்பட ஆரம்பிச்சா விட்டுட்டு போகணுங்கிற ஆசை இவனுக்கு வரவே வராது. துன்பத்திலேயே வைத்தாத்தான் விட்டுட்டு கிளம்புறங்கிற ஆசை இவனுக்கு ஏற்படும். அதனால அதை அந்த மாதிரி முடிச்சுடுறான். ஆக மொத்தம் 7 இப்ப முடிஞ்சு படுது. பின்னாடி பண்ணினத்துக்குள்ளே அறியாமல் செய்ததை கண்டுகொள்ளாமலே விட்டுடுறான். அறிந்து செய்து அனுதாபப்பட்டுட்டா பார்த்தும் பொறுத்து மன்னித்து விட்டுடுறான். ஆனா தெரிஞ்சு செய்து அனுதாபப்படாம இருந்தோம்னா அதை கண்டு பகவான் பொறுக்காமல் மிச்சம் இருக்கிற எத்தனை ஆண்டுகளோ அனுபவித்து தீர்க்க வைக்கிறான். இப்படி எல்லா பாபங்களும் முடியணும்னா என்ன ஒரே வழி? இப்ப அவனுடைய திருநாமத்தை சொல்லுவதுதான் வழி. இப்ப இது இத்தனையும் பாபம் எத்தனைன்னு சொல்லி உங்களை பயப்படுத்துறதுக்காக நான் சொல்ல வரல.
இவ்வளவு பாபங்கள் இருந்தாலும் திருநாமம் அதை போக்குங்கிற பெருமைக்காக சொன்னேனே தவிர இவ்வளவு பாவம்லாம் இருக்கு போல இருக்கு கண்டிப்பா போவே போறது இல்லைன்னு சில பேருக்கு எண்ணம் வந்துடும். அதுக்காக நான் இந்த இடத்துல போட்டியில சொல்ல வரல. எத்தனை பாவங்கள் நாம சேமித்து வைத்திருந்தாலும் அத்தனையும் கேசவா என்ன கெடுமிடராயவெல்லாம் கெடும். அதைத்தான் விடாம சொல்றார் இவரும். அநாதிமதனம் விட்டும் சர்வலோக மகேஸ்வரம் லோகாத்தியக்ஷம் ஸ்துவன் நித்யம் சர்வதுக்காதிகோ பவேத். எல்லா துக்கங்களில் நின்னும் விடுபடுவன்னு சொன்னார் இல்லையோ. எல்லாங்கிற சொல்லுக்கு இதான் அர்த்தம். கீழே இருக்கிற எல்லா பாபங்களும் போக்குகிறான், மேல வரப்போற எல்லா பாபங்களையும் போக்கிவிடுறான். பாபம் தொலைந்த பிற்பாடு பக்தி பிறக்கும். பக்தியினால சரணாதி பண்ண போறான். அது அத்தனைக்கு சேர்த்து எம்பெருமானுடைய திருவடிகளை கிட்டுவோம். ஆக நாம சங்கீர்த்தனம் பக்தியை தூண்டுவதற்கு ஒரு வழியாக இருக்கும். அந்த பக்தி பிறக்கணும்னா பாபங்கள் தொலைஞ்சாகணும். பாபம் தொலையறதுக்கு தான் இத்தனை பாபங்கள் தொலைஞ்சு சாதித்தார். பாபம் தொலைக்கிற மருந்தாக பக்தி இருக்கும்னு பார்த்தோம். இனி தொலைஞ்ச பிற்பாடு விருந்தாக இருக்குமான்னு பார்க்கணும் இல்லையோ. 2 பேர் ராமனோட சம்பந்தப்பட்டவாளை பத்தி சரித்திரம் சொல்றேன்.